Hello guys, welcome back to our channel Explore with Arun. நான் உங்க travel partner RJ Arun Kumar. எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு ஒரு அருமையான பிளேஸ்ல தாங்க நிக்கிறேன். எங்க அப்படினா எனக்கு பிடிச்ச செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். எஸ், இன்னைக்கு நான் அங்க தான் நிக்கிறேன். இந்த செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான travel vlog ஸ்டார்ட் பண்ண போறோங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஓடுற லெஜெண்டரியான ஒரு ட்ரெயினுக்கு பிறந்த நாள். எந்த ட்ரெயினுக்குன்னு கேட்குறீங்க அப்படின்னா செங்கோட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற எந்த ட்ரெயின் கார்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இன்றைக்கி நம்ம பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ட்ராவல் லாக நம்ம செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 20/9/2023. நம்ம பொதிகை எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் பண்ணது 20/9/2004. ஸோ கிட்டத்தட்ட 19 வருஷத்தை முடித்து 20வது வருஷத்தில் நம்ம பொதிகை எக்ஸ்பிரஸ் காலடி எடுத்து வைக்குது. கிட்டத்தட்ட 19 வருஷமாக நம்மளுடைய தென் மாவட்ட மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயினாக சூப்பராக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கு நம்மளோட பொதிகை எக்ஸ்பிரஸ். எஸ், இன்றைக்கி நம்ம கூட வந்து நம்ம மைக்கிள் ப்ரோ தான் நம்ம கூட வந்திருக்காரு. அவரும் நானும் தான் இன்றைக்கி வந்து ட்ராவல் லாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 12662. நம்ம செங்கோட்டையிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ட்ராவல் ஆகுது. செங்கோட்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ராஜபாளையம், சங்கரன் கோவில், மதுரை, அதே மாதிரி கார் லைனில் போய் சென்னை எக்மோர் நாளைக்கு காலைல போய் ரீச் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரியான ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் டெக்கரேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன ரீசனுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு இன்ஜின்லாம் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். நான் ஏன் இந்த ரயில்வே ஸ்டேஷனை எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரயில்வே ஸ்டேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிளிப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. பின்னாடி மேற்கு தொடர்ச்சி மலை, இங்கே ரயில்வே ட்ராக், இங்கே ரயில்வே ஸ்டேஷன் போர்டு, இங்கே நம்ம பொதிகை எக்ஸ்பிரஸ். எப்படி இருக்குது இந்த சீனரிக்கை பற்றி விவரிக்க வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ ஒரு அழகான ரயில்வே ஸ்டேஷன் தான் நம்ம செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து திருநெல்வேலி மக்களுக்கு அவ்வளோவா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன் அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து நைட் டைமில் கிளம்புது. ஒரு 7:50 சம்திங் என்னமோ அது கிளம்புது. நம்ம பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரூட்டில், இந்த சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன் கோவில் சைடில் இருக்கிற எல்லா மக்களையும் தலைநகருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே நம்மளுடைய செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6:30க்கு கிளம்பி மறுநாள் காலையில் சென்னை எழும்பூருக்கு போய் ரீச் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 19 வருஷமாக தன்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி 20வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்குதுங்க. சரி வாங்க, ரொம்ப நேரமாக டெக்கரேஷன் பார்க்க முன்னாடி போகலாம் சொல்லிகிட்டே இருக்கேன். சரி வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம். ஸோ அன்ரிசர்வ்டு கோச்சு கிட்டத்தட்ட 90% நம்ம செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஃபுல்லாகிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் தென்காசியும் இருக்குது. தென்காசிலேயே இந்த ட்ரெயினுக்கு செம்ம டிமாண்டாக இருக்கும். அங்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சரி வாங்க அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். நம்ம இன்றைக்கி அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ண போகிறது கிடையாதுங்க. நம்ம வந்து மதுரை வரைக்கும் ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக அன்ரிசர்வ்டில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு. பட் இங்கே வந்த உடனே கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. சரி, அதனால் கரண்ட் அவைலபிலிட்டி இருந்ததுனால நானும் மைக்கிள் ப்ரோவும் ஸ்லீப்பரில் இங்கே நம்ம செங்கோட்டையிலேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். Number 12662 Sengotai Chennai Egmore Podhigai Superfast Express via Sankaran Kovil, Rajapalayam, Virudhunagar, Madurai, Tiruchirappalli, Vridhachalam will leave from platform number 1 at 18:20. ஸோ நம்மளுடைய பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், செங்கோட்டையிலேருந்து கிளம்பி சென்னை வரைக்கும் ட்ராவல் ஆகுது. இதோட ரேக் ஷேரிங் என்ன அப்படின்னா நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை தாங்க ரேக் ஷேரிங் பண்ணிகிட்ருக்கு. திருநெல்வேலியிலேருந்து சென்னை எக்மோருக்கு போகிற நெல்லையாகவும், அப்புறம் செங்கோட்டையிலேருந்து சென்னை எக்மோர் போகிற பொதிகையாகவும் இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகுதுங்க. எங்களுக்கு இருக்கிற பெரிய டவுட் என்ன அப்படின்னா, நம்ம பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு ஆல்கோ கொடுக்க போகிறாங்களா இல்லை ரோரிங் சவுண்ட் இருக்கிற இன்ஜின் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றதான் பெரிய டவுட்டு. ஏன்னா இங்கே ஆல்கோ போட்டாங்கன்னா ட்வின் ஆல்கோவாக போடுவாங்க. இங்கேருந்து மதுரை வரைக்கும், மதுரைக்கு அப்புறம் தான் லோக்கோ சேஞ்ச் பண்ணி அங்கேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் எலக்ட்ரிக்கில் ரன் பண்ணுவாங்க. சரி வாங்க முன்னாடி போய்ட்டு டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ட்ராவல் லாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ராவல் லாக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என் பேக்லேயே நான் புது GoPro வாங்கிட்டேன். அது என் பேக்கில் தான் இருக்குது. அதுக்கு இன்னும் மெமரி கார்டு நான் வாங்கலை. ஸோ அதனால தான் இந்த vlog ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஃபோனில் எடுத்துகிட்ருக்கேன்.
எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது GoProவில் எடுக்கிறதுக்கும் ஃபோனில் எடுக்கிறதுக்கும். இருந்தாலும் இந்த ஒரு டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோனில் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வந்து vlog எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ரெயின் தமிழ்நாட்டில் இருக்கிற லெஜெண்டரியான ட்ரெயின் மட்டும் இல்லாமல் மோஸ்ட் டிமாண்டட் ட்ரெயின் இன் தமிழ்நாடுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதாவது டிக்கெட் ரிசர்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரெயினில் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். அவ்வளோ நாளும் அவ்வளோ டிமாண்டடாக இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகும். ஸோ பர்த்டே பாய் ஸ்பெஷல் கேக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவர் கொடுத்த கேக்கை சாப்பிட்டுட்டு அவர் கூட இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளோட பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட கோச் காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினுக்கு அப்புறம் நமக்கு ஜென்ரேட்டர் கார் வந்து இருக்கும். அண்ட் கடைசியில் SLR கோச் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2 அன்ரிசர்வ்ட் கோச்சும் பேக்கில் ஒரே ஒரு அன்ரிசர்வ்ட் கோச்சும் இருக்கும். இது போக நமக்கு ஸ்லீப்பர் பெட்டி பார்த்திங்கன்னா 8 கோச் இருக்குது. ரொம்ப கம்மி தான் மற்ற ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த ட்ரெயினில் ரொம்ப கம்மி தான், 8 கோச் தான் கொடுத்துருக்காங்க. இது போக தேர்ட் ஏசி 6 கோச் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஏசி 2 கோச் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி கலந்த மாதிரி HA1 அப்படின்ற ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா நாங்கள் ஆல்கோ கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சோம். பட் WDP4 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்கோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 ட்வின் ஆல்கோவாக நம்மளை இங்கேருந்து மதுரை வரைக்கும் புல் பண்ணிட்டு போவாங்க. பட் இன்றைக்கி WDP4D ப்ரோ WDP4D வந்து தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. ஸோ இந்த S4 கோச் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஸ்லீப்பர் கிளாஸ் கோச். ஸோ நமக்கு வந்து இந்த அப்பர் பெர்த்தும் சைடு அப்பரும் இந்த அப்பரும் தான் கிடச்சிருக்கு. பட் நம்ம வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது. பர்த்டே ஸ்பெஷலாக மதுரை வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு உட்காந்துட்டு வர அளவுக்கு சீட்டு கிடச்சாலே போதுமானது. கோச்சும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க. ஸோ டைமும் பார்த்திங்க அப்படின்னா 6:18 ஆகிடுச்சு. ட்ரெயின் டிபார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. பர்த்டே பாய் ஸ்பெஷலாக பொதிகை எக்ஸ்பிரஸோட பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ட்ராவல் vlog-ஆ செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. இப்படி நல்லா இருக்கே. இப்போ நம்ம பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நம்ம ஸ்லீப்பர் கிளாஸோட ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கோம். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இது நான் புதுசாக பார்த்தேன். ஃப்ளஷை வந்து தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ப்ரஷ் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி வந்து செம்ம ஃபோர்ஸாக உள்ள போகுது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரி வாங்க, ட்ரெயினை டிபார்ட் பண்ண போகிறாங்க. ட்ராவல் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட பர்த்டே ஸ்பெஷல் vlog இனிதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியில் ஒரு ஊரே வந்து ஏறுற அளவுக்கு கூட்டம் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க. செங்கோட்டை, சங்கரன் கோவில், ராஜபாளையம், விருதுநகர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம்
நம்மளோட பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கரெக்டாக 6:35க்கு தென்காசி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகி 6:37க்கு டிபார்ட்டும் ஆயாச்சு. ஸோ இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா இருட்டாக தான் இருக்க போகுது. நம்ம எடுக்க போகிற செக்ஷன் எல்லாமே. அடுத்து நம்ம ட்ரெயின் பொதிகை எக்ஸ்பிரஸ் நம்ம செங்கோட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விருதுநகர் வரைக்குமே இருக்கிற எல்லா ஸ்டேஷனையும் கவர் பண்ணி தான் போகும். ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம மதுரை வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிற எல்லா செக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டில் தான் போகும். உங்களுக்கு வெளியே காட்டினாலும் ஒன்றுமே தெரிய போகிறதில்ல. ஸோ ஸ்டேஷன் மேஜர் ஸ்டேஷன் வரும்போது மட்டும் உங்களுக்கு நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஆமாம் வரும். ஸோ நம்மளுடைய பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இப்போது கடையனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 6:55க்கு வந்து ரீச் ஆயிருக்கு மக்களே. என்னதான் இந்த ட்ரெயின் பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக இருந்தாலும் விருதுநகர் வரைக்குமே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையும் நிப்பாட்டி தான் போவாங்க. ஏன்னா இந்த சைடில் இருக்க எல்லா மக்களும் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி தலைநகருக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரெயினை விருதுநகர் வரைக்கும் எல்லா ஸ்டேஷன்லையும் நிப்பாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி வாங்க, சிக்னலும் கிளியர் ஆகிடுச்சு, நம்ம ட்ரெயின் வந்து டிபார்ட் ஆகிடுச்சு, அப்படி கிளம்பலாம். ஓகே, பர்த்டே பாய் ஸ்பெஷல் vlog கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். கிளைமேட்டு செங்கோட்டையில் சேஞ்ச் ஆச்சோ இல்லையோ, கடையநல்லூர் பக்கத்தில் வரும்போது சூப்பராக இப்போது கொஞ்சம் சார்லோட மழை பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட ஜேர்னியை தான் எல்லா ட்ரெயின் லவர்ஸும் எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஜேர்னியாக தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன கொஞ்சம் காலில் இருந்துச்சு, கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அழகை அப்படியே உங்களுக்கும் கேமராவில் காட்டியிருப்போம். நம்மளுடைய பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு 7 நிமிஷம் டிலேவோட இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்கரன் கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு மக்களே. எஸ், சின்ன ஸ்டேஷனாக இருந்தாலும் கூட்டம் எவ்வளோ பேர் ஏறுறாங்க பார்த்தீங்களா. ஸோ சங்கரன் கோவிலில் செம்ம க்ரௌடு ஏறுறாங்க நம்ம பொதிகைக்கு. இந்த டேட் மட்டும் கிடையாது, வீக்கெண்டுலேயும் சரி வீக் டேஸ்லேயும் சரி இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம செங்கோட்டையிலேருந்து விருதுநகர் வரைக்கும். ஸோ அதில் இருக்கிற சின்ன ஊர்கள் எல்லாமே சிவகாசி, திருத்தங்கல், ராஜபாளையம், இந்த எல்லா ஊர்லேயும் இருக்கிற மக்கள் தலைநகருக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த ட்ரெயின் தான். ஸோ அதனால தான் இவ்வளோ க்ரௌட் இந்த ட்ரெயினுக்கு ஏறுறாங்க. ஸோ நம்ம இப்போது கரெக்டாக 7:52க்கு ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு மக்களே. பார்த்தீங்களா வீக் டேஸில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் எவ்வளோ கூட்டம் ஏறுறாங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம பர்த்டே பாய் ஸ்பெஷல் vlog-ஆக கவர் பண்ணிகிட்ருக்கோம். சரி வாங்க, நம்ம ட்ரெயின் டிபார்ட் பண்ண போகிறாங்க, அப்படியே கிளம்பலாம். ஹாங் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போது கரெக்டாக விருதுநகர் ஜங்ஷனுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. எங்கிட்டு பார்த்தாலும் உசுன்னு விசில் அடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேஷன்லேயும் ரொம்ப நேரம் தான் நிப்பாட்ட மாட்டுறாங்க. விருதுநகர் ஜங்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 30 செகண்ட் தான் நிப்பாட்டியிருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா நாங்கள் இந்த vlog வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டியிருக்க மாட்டோம். பிகாஸ் இது வந்து பர்த்டே ஸ்பெஷல் vlog அப்படின்றனால நம்ம இந்த vlog வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக பண்ணும்போது டீட்டெயில்டாக இந்த ட்ரெயின் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அந்த vlogல பார்க்கலாம். பட் இது பர்த்டே ஸ்பெஷல் அப்படின்றனால உங்களை எல்லா ஸ்டேஷனும் இன்னும் நான் பேசியிருக்கவும் மாட்டேன். எல்லா ஸ்டேஷன்லேயும் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்ன டைமிங்னு சொல்லியிருக்கவும் மாட்டேன். ஸோ அதை வந்து நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச்சாக பண்ணும்போது பண்ணிடலாம். ஸோ வாங்க, இப்போ நம்ம விருதுநகர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட்டும் ஆயாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு எந்த ஸ்டாப்பிங்குமே கிடையாது, மதுரை ஜங்ஷன் தான்.
அண்ட் ஃபைனலி ஒரு 15 நிமிஷம் ஏர்லியாகவே நம்மளுடைய பொதிகை எக்ஸ்பிரஸ் நம்மளை மதுரை ஜங்ஷன் கூட்டிகிட்டு வந்துருச்சு. எஸ், இப்போடா மதுரை ஜங்ஷனுக்கு பின்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். மதுரை ஜங்ஷனுக்கு 15 நிமிஷம் ஏர்லியாகவே நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பொதிகை எக்ஸ்பிரஸ் ட்ராவல் வ்ளாக் மதுரையோட நாங்கள் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஒரு பர்த்டே ஸ்பெஷல் வ்ளாக் தான். ஸோ நல்லபடியாக பர்த்டே செலிப்ரேஷனை சூப்பராக முடிச்சாச்சு. ஒரு சூப்பர் டிமாண்டட் ஹை ப்ரியாரிட்டியில் ஓடிட்டுருக்க, தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்க ஒரு ஹை ப்ரியாரிட்டி ட்ரெயினாக இந்த பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அப்படிப்பட்ட ட்ரெயினில் இன்றைக்கி பர்த்டே அதுமாக வ்ளாக் பண்ணியிருக்காது. ரொம்ப ஹாப்பி. அகைன் நம்ம வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக கவர் பண்ணுவோம், செங்கோட்டையிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும். சரி, ஓகே கைஸ், அப்படியே வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோப்ரோவில் தான் எடுப்போம். இந்த டைம் மட்டும் தான் ஃபோனில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் வீடியோ அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை பை ஃப்ரம் ஆர்ஜே அருண்குமார். டேக் கேர், டாடா.